தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தியேட்டர்கள் ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்படுத்தினால் அதுவே 2026 சட்டசபை தேர்தலுக்கு விஜய்க்கு பிரசார களமாக அமையும் என்கின்றனர் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள். நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரத்திற்கான படப்பிடிப்பு முடிந்துள்ளது. விரைவில் அப்படம் ரிலீஸாக உள்ளது. இனி முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ மாணவியருக்கு பரிசு வழங்கினார். தொடர்ந்து பல மாவட்ட மாணவ மாணவியரை அழைத்து விருது வழங்க உள்ளார். ஜனநாயக அரசியல் பேசும் படமாக இருக்கும். அடுத்த சில மாதங்களில் நடக்க உள்ள சட்டசபை தேர்தலுக்கு இப்படம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுக்கும் என நடிகர் விஜய் மற்றும் அவருடைய கட்சியினர் அடித்து பேசுகின்றனர். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் அந்த படம் எவ்வித இடையூறும் இல்லாமல் வெளியாகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. கடந்த கால நிகழ்வுகளை வைத்தே இந்த சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம், தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான திரையரங்குகள் ஆளுங்கட்சியின் ஆதரவாளர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆளுங்கட்சியை கடுமையாக எதிர்த்து விஜய் அரசியல் செய்வதால் நிகழ்கால அரசியல் திரைப்படத்தில் கட்டாயம் எதிரொலிக்கும். அதனால் ஆளுங்கட்சியினர் படத்தை திரையிட விடாமல் தடுக்கும் முயற்சியில் இறங்குவர். குறைந்தபட்சம் மறைமுகமாவது படத்திற்கு சிக்கல் ஏற்படுத்துவர். அதனால் படம் வெளியாகுவதற்குள்ளே பெரும் பிரச்சனைகள் வெடிக்கலாம். ஒரு உச்ச நடிகரின் திரைப்படம் வெளியாகும் போது அதே நாளில் மற்ற நடிகரின் படங்கள் வெளியீட்டுக்கு தயாராக இருந்தால் ஒரு வாரம் கழித்து வெளியிடும் வகையில் சமரசம் பேசி முடிப்பர். ஆனால் ஜனநாயகம் படம் வெளியாகும் போது சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகும் பராசக்தி திரைப்படத்தையும் வெளியிட திட்டமிட்டுள்ளனர். இதன் தயாரிப்பாளர் அமலாக்கத்துறை வலையில் சிக்கியுள்ள ஆகாஷ் பாஸ்கரன். இவர் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவராக உள்ளதால் இப்படத்திற்கு போதிய அளவு திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டு ஜனநாயகன் படத்துக்கு குறைந்த அளவு ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக இப்போதைய தகவல்கள் கிடைக்கின்றன. சிக்கல் ஏதுமின்றி ஜனநாயகன் படமும் அதில் சொல்லப்படும் கருத்துக்களும் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பதுதான் நடிகர் விஜயின் விருப்பம். ஆனால் இருக்கும் சூழலை பார்த்தால் அப்படி சுமூகமாக எதுவும் இருக்காது போல் தெரிகிறது.